ஹாய் குண்டன்கள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியினுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து ஒன் டைம் டெபாசிட்னாலே என்னன்னு தெரியல, அதை பத்தி ஒரு டீடைல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. லலிதா ஜுவல்லரியில ஓல்டு கோல்டு அமௌண்ட்லாம் வந்து டெபாசிட் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்றதுங்கிறதையும், கோல்டை தவிரவே சில்வர்லாம் வந்து அங்க டெபாசிட் பண்ண முடியுமா, காயின்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி வேல்யூவேஷன் பண்றாங்க, மற்ற ஜுவல்லரி எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே நம்ம இதுல பார்க்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்படி போடுறாங்க, நம்ம கோல்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ற அன்னைக்கு ரேட்டுக்கா இல்ல வந்து நம்ம 11th மந்த் முடிச்ச அப்புறம் வாங்குற ரேட்டுக்கான்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சந்தேகங்களே வராது. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோனுடைய ஒவ்வொரு நிமிஷமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன டவுட் கேட்க போறீங்கிறது எனக்கு இப்பவே தெரியும். அதாவது லலிதானுடைய பியூரிட்டி எப்படி இருக்குன்னு தான் கேட்க போறீங்க. நானுமே இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு அந்த டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. லலிதா ஜுவல்லரியினுடைய பியூரிட்டியை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா எல்லாமே 916 HUID ஜுவல்லரி தான். நான் இந்த ஷாப்ல 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். இங்க வாங்கினதை வேற இடங்கள்ல எக்ஸ்சேஞ்சும் பண்ணி பார்த்திருக்கேன். யாருமே வந்து குவாலிட்டி பத்தி எந்த ஒரு குறையும் சொன்னதில்லை. இப்ப வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்லாமே 916 HUID ஜுவல்லரி மட்டும்தான் சேல்ஸ் பண்ணணும். அதனால எல்லாமே வந்து HUID ஜுவல்லரி தான். ஸோ நீங்க வந்து பயப்படாம வாங்கிக்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய கோல்டன் சில்வர் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டோ இல்ல வந்து கோல்டு காயின்ஸோ இல்ல அமௌண்ட்டோ இதுல ஏதாவது ஒண்ண வந்து நம்ம இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு வேஸ்டேஜே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயான ஜுவல்ஸ் எல்லாம் நம்மளால வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து கோல்டு ரேட் லாக் ஆயிடுது. ஸோ கோல்டு ரேட் ஏறினாலுமே நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒரு சில பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா, இப்போ கோல்டு ரேட் குறைஞ்சா நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்க முடியுமா, ரீஃபண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண முடியாது. லலிதான்னு இல்லை, எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லையுமே அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு கிடையாது. பட் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, கோல்டு ரேட் இறங்கும் போது கம்மியாக தான் இறங்குது, அதே வந்து ஏறும்போது ஜாஸ்தியாக தான் ஏறுது. அதனால 11 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜூலை மாதம் இந்த ஒன் டைம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன் லலிதாவில். அப்போ பார்த்தீங்கன்னா கோல்டனுடைய ரேட் வந்து 9160க்கு நான் லாக் பண்ணினேன். நான் லாக் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே திரும்பியும் வந்து கோல்டு இறங்குச்சு. பட் எனக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு போகும்போது நிச்சயமா பெரிய ப்ராஃபிட் தான் இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரியே இப்போ பாருங்க, இந்த 7 மாசத்துலயே இப்போ 14,000 வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து லாக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பா கோல்டு ரேட் நீங்க போகும்போது நிச்சயமா ஏறி தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ஸ்கீம்ங்கிறது. இப்ப நம்ம கொடுக்கற கோல்ட வந்து அன்னைக்கான மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து எடுத்துப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 20 கிராம் வேற ஏதோ ஒரு ஷாப்ல வாங்கின ஒரு 916 HUID ஜுவல்லரிய லலிதாக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளோயிங் தான் பண்றாங்க. அதாவது மெல்டிங் பண்ண மாட்டாங்க. எதுக்கு ப்ளோ பண்றாங்கன்னா, இந்த டஸ்ட் எல்லாம் வெளியில வரணும்னு. அப்ப எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 200 மில்லி வரைக்கும் லாஸ் ஆகும். அப்ப நமக்கு வந்து 19.8 கிராம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 19.8 கிராம்ஸ்க்கு நமக்கு ஒரு பாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம 11 மந்த்ஸ் கழிச்சு அந்த 19.8 கிராம்ஸ்க்கு புதுசா வந்து ஜுவல்லரி வாங்கிக்க முடியும். அதுவும் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்க எதுவுமே வந்து செய்கூலி சேதாரம் கொடுக்காம இந்த கிராம்ஸுக்கு நம்ம ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கினா போதும். இதே நீங்க வந்து கோல்டு காயின்ஸா கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது எதுவுமே லெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க அங்க வாங்கின காயினா இருந்தாலும் சரி, வெளியில வாங்கின காயினா இருந்தாலும் சரி, 20 கிராம்க்கு 20 கிராம் அப்படியே எடுத்துப்பாங்க. இப்போ அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் வந்து அமௌண்ட்டா எடுத்துட்டு போறீங்கன்னா, அன்னைக்கு ஒருவேளை கோல்டு ரேட் வந்து 15,700 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். அப்போ அந்த 2 lakh டிவைடட் பை அந்த 15,700 போட்டா என்ன வருது, 12.73 கிராம்ஸ் வருது இல்லையா. அதை தான் உங்களுக்கு பாண்டா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த 12.73 கிராம்ஸுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஜிஎஸ்டி மட்டும் இந்த 2 லட்சத்துக்கு 3% போட்டா நமக்கு என்ன வரும், 6,000 ரூபாய் நீங்க வந்து கட்டுற மாதிரி வரும். இப்படிதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணிப்பாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கு கட்டுறீங்களோ அன்னைக்கான ரேட்டுக்கு தான் வரும். நீங்க நிறைய தடவை கேட்டிருக்கீங்க என்கிட்ட, அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில வாங்கினதுக்கு எப்படி, அதர் ஷாப்புக்கு எப்படி வேல்யூவேஷன் போடுறாங்கிறத பார்க்கலாம். இப்ப லலிதா ஜுவல்லரியில வாங்கின 916 இருந்தா அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ளோயிங்கோ எதுவுமே பண்றது கிடையாது. 100% வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறாங்க. இதுவே வந்து மத்த ஷாப்பா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு 1-2% வரைக்கும் டிடக்ஷன் பண்றாங்க. அதுல வந்து நமக்கு 916 HUID எல்லாம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவா 1% டிடக்ஷன் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 to 3% வந்து கண்டிப்பா அதர் ஷாப்னா குறைக்கிறாங்க.
காயின்ஸா இருக்கும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி 22 கேரட்டா இருந்தா அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆனா 24 கேரட்டா இருந்தா நிச்சயமா நமக்கு 2% வரைக்கும் குறைக்கிறாங்க. அது ஏன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து 24 கேரட் வந்து சேல்ஸ் பண்றது இல்லையாம். அதனால தான் வந்து நாங்க குறைக்கிறோம். இத திரும்ப வந்து நாங்க ஜுவல்லரியா தான் மாத்துவோம் அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. 24 கேரட் காயின்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. 22 கேரட்டே பண்றது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ 18 கேரட் இருக்கு. ரொம்ப ஓல்டு ஜுவல்லரியா இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து 75% மார்க்கெட் வேல்யூலேருந்து எடுத்துப்பாங்க. அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ, அதுல வந்து ஒரு 25% லெஸ் பண்ணி தான் நமக்கு எடுத்துப்பாங்க. இதுவே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்லரி எல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ராவா தான் உங்களுக்கு வந்து குறைப்பாங்க. ஏன்னா, நாங்க வந்து ஸ்டோன்ஸ் வச்ச ஒரு ஜுவல்லரி எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு 1 கிராம் அதிலேயே போயிடுச்சு. அதனால நீங்க ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் டெபாசிட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா காசு கையில வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சத விடவே கண்டிப்பா 1 கிராம், 2 கிராம் குறைய தான் வாய்ப்பு அதிகம். அடுத்தது வந்து நம்ம சில்வர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்ப சில்வர் ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரைக்கும் 25ல இருந்து 35% வந்து லெஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க 100 கிராம் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டுட்டு அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 35% லெஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணிப்பாங்க. சில்வர் காயின்ஸா இருந்ததுன்னா 6% லெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட காயின்ஸா இருந்தா. இதுவே நீங்க வெளியில ஜிஆர்டிலயோ வேற எங்கேயோ வாங்கின சில்வர் காயின் எடுத்துட்டு போயிட்டு இவங்கள்ட்ட கொடுத்து டெபாசிட்க்கு கேட்டீங்கன்னா 10% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா சில்வர் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ரேட் வந்து கம்மியா இருக்கே என்ன பண்றது அப்படின்னு. ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணாம ஒன் டைம் ஸ்கீமுக்கு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி கோல்டா கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்ப லலிதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 11 மாசத்துக்கு நீங்க 11 மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு 5 மாசம் தான் அங்க லாக்இன் பீரியட். 6 மாசத்துல இருந்து நீங்க வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீயா சில ஜுவல்லரிய பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். முன்ன இருந்த வேஸ்டேஜுக்கும் இப்ப வந்து ரிவைஸ் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்ப வந்து வேஸ்டேஜ் எதுக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ இருக்கு. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த டிசைனுக்கு இப்ப எவ்வளவு வேஸ்டேஜ் இருக்கு, எத்தனை மாசம் கழிச்சு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த பிளெயினான பேங்கிள்ஸ், அதே மாதிரி செயின்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு போய் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 5% வேஸ்டேஜ் ஃப்ரீ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ 6 மாசம் கழிச்சு நம்ம போகும்போது 5%க்குள்ள இருக்கிற ஜுவல்லரி எதை வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7 மாசம் கழிச்சு போனீங்கன்னா 6% வேஸ்டேஜ் ஃப்ரீ உடைய ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க 11 மாசம் கழிச்சு போனா ஆன்டிக் உட்பட எந்த ஜுவல்லரியுமே நீங்க 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா பொதுவா 5 மாசம் தானே லாக்இன் பீரியட். 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நாள் நீங்க போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ் என்ன இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மத்த ஜுவல்லரி ஷாப்புக்கும் லலிதாக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். மத்த இடங்கள்லாம் கண்டிப்பா நம்ம 11 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இங்க நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸுமே கொடுத்திருக்காங்க. சோ இதுவுமே ஒரு பிளஸ் தான். அதே மாதிரி 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. மத்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறாங்க, 18% தான் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இங்க வந்து ஆன்டிக் ஜுவல்லரி கூட வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சில்வர் டெபாசிட்லாம் அலோவ் பண்றது இல்ல. இங்க வந்து நம்ம சில்வர் வச்சிருந்தா கூட அதை டெபாசிட் பண்ணி கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சோ இது மூணுமே வந்து மத்த இடத்தை விட லலிதா ஜுவல்லரியில இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். இன்னொரு அடிஷனல் டிப்புமே உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இவங்களுடைய மந்த்லி ஜிட் ஸ்கீம் இருக்கு, ஃப்ரீ அண்ட் ஃபிளெக்ஸின்னு சொல்லிட்டு இது வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயா இருக்கு. அதுல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே நீங்க வந்து கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட் தான். ஆனா இதுல வந்து 11 மந்த்ஸ் நீங்க வெயிட் பண்ணி வாங்கினாதான் உங்களால வந்து வாங்க முடியும். ஒன் டைம் மாதிரி பாதியில வந்து நம்ம 6 மந்த்ஸ் கழிச்சு வாங்குறது வந்து இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மந்த்லி சீட்டு அண்ட் ஒன் டைம் ஸ்கீம் ரெண்டும் சேர்த்து 11 மந்த்ஸ் கழிச்சு வாங்கிக்கலாம். எனக்கு வந்து லலிதால ஜிஆர்டில வந்தா மாதிரி டிஜி கோல்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இதே மாதிரி நம்ம அதுலயுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு கோல்ட வந்து கொடுக்கறத விட இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போறதுதான். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீங்க 2 பவுன் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வைக்கிறீங்கும் போது 1 கிராம் 9,000 எடுத்தா கூட நமக்கு வந்து 1,44,000 வரும். நான் இங்க கம்மியா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்ப ரேட் ஏறி இருக்கிறதுனால இன்னும் கூட கிடைக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9,000 போட்டா கூட நமக்கு 16 இன்ட்டு எவ்வளவு வரும், 16 இன்ட்டு 9,000 போட்டா 1,44,000 வருது இல்ல. இந்த 9 கிராம நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த ஒன் டைம் ஸ்கீம்ல போட்டு ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு பெஸ்டான மெத்தட் தான். பேங்க்ல வச்சிருக்கிற அந்த பழைய நகைக்கு நிச்சயமா 9% வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. 9% இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு வந்து 12,600 ரூபாய் வருஷ கடைசியில கட்டுற மாதிரி வரும். டோட்டலா நம்ம கட்ட வேண்டிய தொகை பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து 1,56,000 வருது இல்லையா. இதை வந்து நீங்க 12 மாசத்துக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப மாசம் நீங்க வந்து 12,700 ரூபாய் வந்து
கட்டுறீங்கங்கும் போது ஒரே வருஷத்துல இந்த புதிய நகையும் உங்ககிட்ட வந்துரும். இந்த பழசுமே நீங்க திருப்பிடலாம். ஆனா உங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் கட்ட முடியலன்னா நீங்க 2 வருஷம் கூட எடுத்துக்கலாம். இத இன்னும் இதுல பாதி கட்டிட்டு நீங்க 2 வருஷத்துக்கு கூட வச்சு திருப்பிக்கலாம். இந்த மெத்தடுமே உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட்டா இருக்கும். செகண்ட் மெத்தட் என்னன்னா, உங்கள்ட்ட உடனே உங்களுக்கு பொருள் வேணும் கையில. எனக்கு 11 மந்த்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னா, நீங்க அவசரப்பட்டு ஒரு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணாம, பேங்க்ல கிடைச்ச அந்த 1,44,000 எடுத்துட்டு போயிட்டு, நேரடியா ஒரு கோல்டு காயினாவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா 1 பவுண்ட் காயின், அதாவது 1 சவரன் காயின் உங்களுக்கு வரும். அதுக்கு ஒரு 2% டை சார்ஜ், 3% ஜிஎஸ்டி. இது போட்டு கூட நீங்க கையில வாங்கி வச்சுக்கலாம். நான் இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9 கிராம் எழுதியிருக்கேன். அது ரேட்டை பொறுத்து நமக்கு 1 பவுனோ 9 கிராமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல 8 கிராமுக்கு மேல வாங்கினா 0%ல கொடுத்தாங்க இல்லையா? இப்ப அது 1% ஆக்கியிருக்காங்க. இதே நீங்க 1ல இருந்து 4 கிராம்குள்ள காயின்ஸ் வாங்கினீங்கன்னா 1.5% வரும் டை சார்ஜ். 4ல இருந்து 7 கிராமுக்கு 1.25% வருது. சோ இதுதான் இப்ப இருக்கிற டை சார்ஜினுடைய டீடைல்ஸ். நம்மளால இங்க 0%ல இப்ப வாங்க முடியாது. அதுக்கு பதிலா 1% கண்டிப்பா குடுக்கற மாதிரி தான் வருது. அதே மாதிரி உங்கள்ட்ட காயின்ஸ்னு பாத்தீங்கன்னா 500 மில்லில இருந்து இருக்கு. 1 கிராம், 2 கிராம், 4, 5, 6ன்றது கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிராம்ஸ் இருக்கு. இதே மாதிரி 100 கிராம்ஸ் வரைக்கும் கூட காயின்ஸ் இருக்கு. 8 கிராமுக்கு மேல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு 1% டை சார்ஜ் தான். இப்பவுமே பாத்தீங்கன்னா மத்த ஜுவல்லரி ஷாப்பை விட இங்க கம்மி தான். ஏன்னா எந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்லயுமே மினிமம் 2% டை சார்ஜ் போடுறாங்க. இங்க நமக்கு 1% அந்த மாதிரி தான் வருது. சோ ஸ்டில் லலிதால நமக்கு வாங்குறது ப்ராஃபிட் தான். சோ இதுதான் இப்ப காயின்ஸுக்கான டை சார்ஜ். ஓகே வியூவர்ஸ், இப்ப உங்களுக்கு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன, லலிதா ஜுவல்லரினுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமும் மற்ற ஸ்கீமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி கால்குலேஷன் இங்கே எப்படி பண்ணுறாங்க, சில்வருமே நம்ம இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே கிளியராக புரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.